continuation, understanding. Very important. അപ്പോൾ നമ്മളെല്ലാം ലൈഫിൽ സംബന്ധിച്ച മാതിരി ரொம்ப സോഫ്റ്റാக இருக்கணும். ഗുഡ് ക്വാളിറ്റി. ക്വാണ്ടിറ്റി നോട്ട് ഇമ്പോർട്ടൻറ്റ്, ക്വാളിറ്റി വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ്. അത് ഇന്നർ ക്വാളിറ്റി, ഔട്ട് ക്വാളിറ്റി നോട്ട് ഫോക്കസ്. ഇന്നർ ക്വാളിറ്റി ഫോക്കസ്. அந்த குவாலிட்டி நமக்கு நல்லா இருக்கணும். நல்ல ஸ்வீட்டாக நம்மளுடைய பிஹேவிங் எல்லாம் இருக்கணும். யாரோட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் பவ்யமாக இருக்கணும். இப்போ நீங்கள் கடவுளோடு பேசும்போதும் அந்த கடவுளோட பாதத்தில் இருக்கிற சாதுவோட பேசும்போதும் கடவுளோட பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ இந்த ஸ்வீட்னஸ் இருக்கோ அதை விட ஸ்வீட்னஸ் சாதுவோட பேசும்போது இருக்கணும். ஒரு கோடீஸ்வரனோட பேசுகிறப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்வீட்னஸை விட ஒரு பாதையில் இருக்கிற பிச்சைக்காரனோட பேசும்போது இருக்கணும். பெரிய ஒருத்தரோட பெருநகர மினிஸ்டரோட பேசுகிறோம், இல்லாட்டினா ஒரு பிரைம் மினிஸ்டரோ யாரோ உலகத்திலே மிகப்பெரியவரோட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ்ஸை ஒரு பாதையில் படுத்துட்டு இருக்கிற சாதுவோட பேசும்போது இருக்கணும். அதை விட இருக்கணும். அந்த அளவுக்கு சாது ஜனங்களோட பிரியமாக இருக்கணும் நம்ம எல்லோரும். அது பகவன் சாது ஜன மானச பாஸ்கராய நமஹ. யாரை பார்த்தாலும் സംസ്കാരം, அதுதான் நம்மளோட சம்ஸ்காரம். நம்மளோட இந்த நமஸ்காரம் தான் நம்மளோட முதல் சம்ஸ்காரம். அது நம்மள்கிட்ட நிறைய இருக்கணும். அது ஒரு நல்ல பியூட்டியாக இருக்கணும். எல்லாம் நல்ல பியூட்டியாக வச்சுக்கணும். வாழ்க்கையை நல்ல பியூட்டியாக வச்சுக்கணும். அது அழுக்காக இருக்கக்கூடாது. அதான் சுவாமி சொன்னேன். நிறைய சம்பாதிக்கணும்னு முக்கியம் இல்லை, சம்பாதிக்கணும். ஆனால் சம்பாதிக்கிறது ரொம்ப நேர் வழியில் சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தில் இருக்கிற பாவங்களெல்லாம் அள்ளி கையில் வச்சுக்க கூடாது, தலையில் சுமந்து போகக்கூடாது. சம்பாதிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு இன்கம் வேணும். வெரி இம்பார்ட்டன்ட். இன்கம், வெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட வாழ்க்கை மூவ் ஆகணும்னா வெல்த் வேணும். கார் ஓடணும்னா பெட்ரோல் வேணும். வாட்ச் ஓடணும்னா பேட்டரி வேணும். மொபைல் வேலை செய்யணும்னா அதில் டாப்அப் பண்ணணும், பில்லு பே பண்ணணும். எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வேணும்? வெல்த் வேணும். ஆனால் அது தார்மீகமாக இருக்கக்கூடிய வெல்த் இருக்கணும். அதான் நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ரொம்ப பியூட்டியாக இருக்கணும். அழகான சம்பாதியம் தான் நமக்கு வேணும். அழுக்கோடு இருக்கிற சம்பாதியங்களால் நமக்கு வேண்டாம். அதான் சமயப்பன்னு சொல்லுவேன், மனசால் யாராவது நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் அதுதான் பகவான் கொடுக்கிற வரப்பிரசாதம். மனஸ்தாபத்தோடு நம்மளுக்கு யாரும் இன்னும் கொடுக்க வேண்டாம். யாருடைய மனஸ்தாபத்துக்கு நம்ம காரணம் ஆகக்கூடாது. காரணம், மண்ணு மேலப்பட்டா அது குளிச்சா போகும், மனஸ்தாபம் மேலப்பட்டா அது குளிச்சா போகாது. கொஞ்சம் மண்ணு நம்ம மேலே பட்டுட்டோம்னு வச்சுப்போம், அது நீங்கள் போய் குளிச்சிட்டிங்கன்னா அது போயிடும். கங்கையில் போய் குளிச்சா போகும், காசியில் போய் குளிச்சா போகும். പക്ഷെ மனஸ்தாபம் கங்கையிலையும் காசிலையும் குளிச்சா போகாது. காசியில் போயிட்டு நீங்கள் குளிச்சாலும் மனஸ்தாபம் நிவர்த்தி ஆகாது. அதனால தான் மனஸ்தாபம் வரக்கூடாது. யாருடைய மனஸ்தாபம் நமக்கு வேண்டாம். அதனால தான் சொல்லிட்டு சொல்லுவேன், யாரை பார்த்துட்டும் தேவையில்லாமல் பேசாதுங்கோ. யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேசாதுங்கோ. பூனையை பற்றியும் பேச வேண்டாம், யானையை பற்றியும் பேச வேண்டாம். நமக்கு யானையை பார்த்தாலும் ஏதாவது பேசணும் போல தோணும், ஒரு பூனையை பார்த்தாலும் ஏதாவது பேசணும் போல தோணும். சும்மா இருக்க மாட்டோம். ஆனால் பேச வேண்டியது மட்டும்தான் பேசணும். தேவையில்லாமல் பேசினா அது பிராரப்தமாகும். அதனால தான் சமயப்பன்னு சொல்லுவேன், நம்ம எல்லாம் அந்த லைஃப்பில் ஒவ்வொரு ஆக்ஷனும் ரொம்ப பியூட்டியாக இருக்கணும். நம்ம எடுக்கிற ஆக்ஷன் ரொம்ப அழகாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் நம்ம வின் பண்ண முடியும். அது ரொம்ப யோசிச்சுட்டு தான் எடுக்கணும். நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கோ. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க பகவான்? யோசிச்சு பண்ணுங்கோ. பண்ணுங்கோன்னு சொல்ல, யோசிச்சு பண்ணுங்கோ. ஒரு
கல்யாணம் பண்ண போறீங்களா? கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லலை, யோசிச்சு பண்ணுங்க. ஏன் யோசிக்கணும்? யோசிக்கணும், நீங்க டிசிஷன் எடுக்கணும், அப்புறம் தான் ஆக்ட் பண்ணணும். டிசிஷன் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணணும். டிசிஷன் மேக்கிங், நீங்க முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்காம நீங்க அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணினாலும் அது நாளைக்கு பாரமாகும். நீங்க மனசால முடிவெடுங்க. 1000 மகான்கள் வந்து உங்களை பிளஸ் பண்ணுவாங்க, சரி, உங்க மனசுதான் அதுக்கெல்லாம் மேலே. பகவானே இங்க வந்து இருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணனாலும் சரி, அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க மனசு வைக்கணும். பகவான் பரமேஸ்வரன் இங்க வந்துட்டு இருந்தா பிடிச்சுக்கோ என்னோட திரிசூலம்னு சொன்னால், அந்த திரிசூலம் நம்ம கைக்கு கிடைக்கணும்னா நீங்க மனசு வைக்கணும். நம்ம மனசு வச்சு நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த காலத்துல ஜெயிக்க முடியும். அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம லைஃப்ல ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதுதான் சமர்ப்பம் சொல்லுவேன். நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் எனி ஆக்ஷன், திங்க், டூ. ஃபர்ஸ்ட் திங்க், அப்புறம் நீங்க முடிவெடுங்க. யாரும் சொல்றதை கேட்கக்கூடாது. ஆனா எல்லாரும் சொல்றதை கேட்கணும். ஆனா முடிவு நீங்க எடுக்கணும். 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. 1000 பேர் 1000 விதமா பேசுறதை கேட்டுக்கிட்டு அதுதான் இந்த உலகம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. எங்களை பத்திட்டு கூட பேசுவாங்க. பகவான் ஸ்ரீராமனை பத்தி பேசியிருக்கிறாங்க, பகவான் சத்யசாய் பாபாவை பத்தியும் பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ பேசியிருக்கிறாங்க, அவங்களை பத்தியும் பேசியிருப்பாங்க இல்லையா? நீங்களும் இப்ப 4 நாளைக்கு சாமியோட சுத்தி தெரிஞ்சீங்கன்னா உங்களை பத்தி 4 கதை வரும். சரிங்களா? குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு இப்போ சாமியோட தெரிஞ்சுட்டு வந்துருக்கு கதை வரும். அப்போ நம்ம எடுக்கணும் டிசிஷன். தர்மத்துக்காக நீங்க ஒரு வேஷத்தை போட்டீங்கன்னா அந்த வேஷம் நீங்க கழட்டக்கூடாது. நீங்க போட்ட வேஷம் அதர்மத்துக்கு தான் காரணமாய் கொண்டிருக்கின்றது நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி நிலைமை வந்துட்டோம்னா உடனே அந்த வேஷத்தை கழட்டிட்டு தர்மத்துக்கு தேவையான வேஷத்தை போடுங்க. அதான் சொல்லுவேன், ஹானிகரமானது எதையும் நீங்கள் பாவிக்க வேண்டாம். ஹானிகரமானது நம்மளை அழிக்கக்கூடிய அளவுக்கு எதை இருந்தாலும் அது எடுத்து நம்ம பாவிக்க கூடாது. கொஞ்சம் பாய்சன் எடுத்து குடிச்சா பாய்சனுக்கு ஒன்றும் ஆகாது, குடிக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு கெடுதலுக்கு காரணமானது ஏதோ அதையெல்லாம் நம்ம போய் டச் பண்ணக்கூடாது. இந்த கரண்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, எல்லாமே சரி, நீங்கள் அதை போய் பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கிட்டு அனுபவிக்க வேண்டிய விதம் அனுபவிக்கணும். அப்போ தான் அதுக்கு அழகு. அதை மீறிட்டு நம்ம அதை போய் பிடிச்சிட்டோம்னா அது கஷ்டமாகும். அது மாதிரி லைஃப்பில் நம்ம என்ன விஷயங்களோடு இருக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து முடிவெடுக்கிறது நல்லது. பின்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் தான் பகவான் கொடுக்கும். ஒரு யானையை கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டு வச்சுக்கோங்க. 10 பேருக்கிட்ட அந்த யானையை பற்றி நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதுங்கன்னு சொன்னால் 10 பேர் ஒரே மாதிரி எழுதுவாங்களா? 10 பேரும் 10 வியூவில் தான் அதை பார்ப்பாங்க. 10 பேரும் 10 விதத்தில் தான் எழுதியிருப்பாங்க அந்த யானையை பற்றி. ஆனால் யானை ஒன்று தான். 10 பேர் 10 விதத்தில் தான் அதை பார்க்குறோம். அது மாதிரி மனுஷனுக்கு பல வியூ இருக்கு. காட்டில் இருக்கிற மிருகங்களை விட வியூ ஜாஸ்தி மனுஷங்களுக்கு, புரிஞ்சுதா? அப்போ பல விதத்தில் தான் பார்ப்பாங்க. நம்மளோட கூட வெளியில் போனால் பல விதத்தில் தான் பல பேர் நம்மளை பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய பாதை பார்த்து போய்கொண்டு இருக்கோம். அதை பார்க்காம எங்கேயோ பார்த்து கொண்டு போயிட்டு இருந்தால் பள்ளத்தில் தான் போய் விடுவோம். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. நமக்கு இன்னொரு சங்கல்பம் இருக்கணும். அதான் சாமி முதல்ல சொன்னேன், நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ஆக்ஷன் எடுங்க.
அந்த சங்கல்பத்திலிருந்து ஆக்ஷன்ல நீங்க பிளவிட்டாலும் சங்கல்பத்தில் பிளவிடக்கூடாது. ஆக்ஷன்ல பிளவிட்டாலும் நீங்க பண்ணும்போது சில தவறுகள் எல்லாம் நடந்தாலும் கூட உங்க சங்கல்பத்தில் பிழை வரக்கூடாது. சங்கல்பத்தில் பிழை விட்டுக்கிட்டு பண்ணும்போது நல்லா இருந்துட்டு காரியம் இல்லை. நீங்க பாயசம் சமைக்கிறதா இருந்தா சக்கரை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் பால் கம்மியா இருந்தாலும் பால் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, நீங்க அதை சமைக்கும் போது உங்க மனசு எந்த நிலைமையில் இருந்தது அது ரொம்ப முக்கியம். நீங்க விசேஷமா சமைச்சீங்களா விரோதமா சமைச்சீங்களா அதுதான் முக்கியம். விசேஷமா சமைச்சிட்டீங்கன்னா அது சாப்பிடுறவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். விரோதமா சமைச்சிட்டீங்கன்னா அது சாப்பிடும்போது சாப்பிடுறவங்களுக்கு நிம்மதி கெட்டு போயிடும், அது பாய்சன் ஆயிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் மானசீகமா பண்ணினா தான் அது பண்ணும்போது எது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அது நல்லா இருக்கும். அது யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கின்றோமோ அவங்களுக்கெல்லாம் ஆனந்தத்துக்கு காரணமாகும். அதனாலதான் நம்ம மகான்கள் எல்லாம் கோவிலெல்லாம் கட்டி மனசால கட்டி வச்சிருக்கிறாங்க. கல்லால கோவில் கட்டலை, மண்ணால கோவில் கட்டலை, மனசால கோவில் கட்டி வச்சிருக்கு. அந்த கோவிலுக்குள்ள போகும்போது இவ்வளவு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது நமக்கு.